முதற்றே உலகு வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நவம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அப்புறம் வருஷத்தோட கடைசி மாதம் டிசம்பர் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி திங்கட்கிழமை 29ஆம் தேதி கொலம்பியா குரூப்போட ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்ன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் கண்டிப்பாக இன்றைக்கி எல்லார் காதுலையுமே இந்த வார்த்தையை ஒளிஞ்சிருக்கும். எல்லாருமே கேட்டு ஒரு செகண்டாவது இதை பற்றி யோசிச்சிருப்பீங்க. ஒமிக்ரான் வேரியண்ட். ஸோ கோவிடோட ஒரு புது வேரியண்ட் இப்போ வந்து பரவிட்டுருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இது மோஸ்ட்லி நைஜீரியா அண்ட் இதை சுற்றி இருக்கிற 7 கண்ட்ரீஸில் தான் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கிறதா நியூஸ் வந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றி தான் விலாவரியாக கொஞ்சம் பார்க்க போகிறோம் டாப் ஆஃப் தி ஹவரில். இது எப்படி பரவுதுன்றதை விட இது எந்த வகையாக இதை நிறுத்தலாம் அப்படின்னு நிறையா இடங்களில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதைத்தான் டாப் ஆஃப் தி ஹவரில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அடுத்ததாக கெனடிய வளத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதே ஒமிக்ரான் வேரியண்ட்டை பற்றி தான் G7 மினிஸ்டர்ஸ் இன்றைக்கி வர்ச்சுவலாக மீட் பண்ணாங்க. ஸோ அதில் இதை பற்றியான அப்டேட் என்ன மாதிரி இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஆட்டோவாவில் எம்பிஸ் எல்லாமே அகேன் இந்த வேரியண்ட்டை கனடாவுக்குள்ளே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதையும் பேசுகிறாங்க. அதை பற்றி தான் கெனடிய வளத்தில் பார்க்குறோம். இதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன மாதிரியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்க போகுதுன்றத மணி எக்ஸ்சேஞ்ச் நம்மளோட அப்டேட்டில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் கலையரங்கத்தில் ஒரு ட்ரிபியூட்டாக இன்றைக்கி கெனேடிய இசை கலைஞர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் ரொம்ப திடீர்னு இந்த வீக்கெண்டில் ஹார்ட் அட்டாக்னால் அவர் வந்து உயிரிழந்தார். ஸோ இதை பற்றியான அவருக்கு வந்து ஒரு சமர்ப்பணமாக ஒரு பாடலை அவரோட பாடலை கலையரங்கத்தில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் மற்ற முக்கியமான செய்திகள் கனடாவில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் நியூஸ் செக்ஷன்லேயும் வெதர் ரிப்போர்ட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ ஆன் தட் நோட் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவருக்குள்ளே போகலாம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு காலையிலேருந்து இன்னும் சொல்லப்போனால் வீக்கெண்ட்லேருந்தே இந்த வார்த்தையை பற்றி எல்லாருமே கேட்டுட்ருக்குறோம். ஒமிக்ரான் வேரியண்ட் ஆஃப் கோவிட் வைரஸ். ஸோ இந்த வேரியண்ட் ஏன் இவ்வளோ பயமுறுத்துது எல்லாருமே அப்படின்ற கேள்விக்கான பெரிய பதில் என்ன அப்படின்னா, இந்த வேரியண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பரவுது அப்படின்றது தான். எப்படி டெல்டா வேரியண்ட் ரொம்ப சீக்கிரமாக பரவுது அப்படின்றத வந்து ஒரு பெரிய விஷயமாக ட்ராவலை பொறுத்த வரைக்கும் முன் வச்சாங்களோ, மீண்டும் அதே மாதிரி தான் இந்த வேரியண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் இதோட மியூட்டேஷன் லெவல் பார்க்க போனால் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேக்சின் கூட தாங்காமல் அதுக்கும் மேலே இது ஃபாஸ்ட்டாக பரவும், வேக்சின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேல் இழந்ததாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பரபரப்பாகவும் நிறைய பயங்கள் நிறைய கேள்விகளை வந்து முன்கொண்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இதை பற்றி நம்மளோட ஹெல்த் ஆஃபீஸர் கிரண் மோர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றது தான் முதல்ல கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம்.
Yesterday, it was announced that Ontario has confirmed 2 cases of the Omicron variant of COVID-19. Both cases were reported in individuals in Ottawa with recent travel from Nigeria. Ottawa Public Health is working diligently on conducting case and contact management, and both individuals are in isolation. I want to reassure Ontarians that we are prepared and ready to respond to this or any other new variant. The Ontario COVID-19 Genomic Network is continuing to actively monitor for all potential variants circulating in the province, including the Omicron variant, and it is conducting genomic sequencing on 100% of eligible COVID-19 positive samples in Ontario. We also have the infrastructure in place to manage outbreaks, including high volume capacity for testing, with 230 assessment centers and community labs and over 500 pharmacies offering testing to those who need it. In order to rapidly identify and trace and isolate COVID-19 and its variants, we have already expanded eligibility for provincially funded COVID-19 PCR testing at all testing centers to individuals who have returned from or traveled in the following locations between November 1st and December 6th, 2021. South Africa, Botswana, Lesotho, Eswatini, Mozambique, Namibia, and Zimbabwe. Asymptomatic family members and other household contacts of travelers are also eligible for testing. This list of travel locations may be updated as we learn more about the new variant and risk globally. Anyone experiencing symptoms of COVID-19, even if they are mild, is strongly recommended to get testing. And achieving the highest vaccination rates possible remains the key to reducing the risk of COVID-19 transmission and significant surges in cases. Please, if you are eligible for a booster dose, book your appointment today or provide yourself with an extra layer of protection. And if you have not yet received the vaccine, please do so as soon as possible. This includes vaccination for children aged 5 to 11. I also continue to urge all Ontarians to remain vigilant and continue following the public health measures and workplace safety measures that have been working for all of us and helped us get through the last 20 months. However, we will continue to monitor trends in key public health and health system indicators, monitor for and learn about this new variant, and we will act quickly in partnership with our federal colleagues if necessary. We continue to be in constant contact with the Public Health Agency of Canada and other jurisdictions to monitor the developing situation and ensure coordinated, effective, and shared efforts to protect the public. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. ஸோ இந்த ஒரு வேக்சின் எல்லாருமே மறுபடியும் இப்போ இருக்கிற இந்த வேரியண்ட்டோட நியூஸை தொடர்ச்சியாக எல்லாருமே வேக்சின் எடுக்காதவங்க சீக்கிரமே எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் ஒரு மெயின் சப்ஜெக்டாக இருக்குது இப்போதைக்கு டிஸ்கஷனில். ஸோ கண்டிப்பாக வேக்சின் எடுக்காதவங்க எவ்வளோ சீக்கிரம் அந்த 2 டோசஸும் எடுத்துக்க முடியும் அப்படின்றத பார்த்து சீக்கிரம் எடுத்துக்க சொல்கிறது தான் இப்போதைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்குது. அந்த வகையில் 3rd டோஸ் வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடியே வந்து 3rd டோஸை வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இது வந்து மோஸ்ட்லி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஏன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப ஏர்லி ஆன்
வந்து இந்த வேக்சினை போட்டுக்கிட்டாங்க. Jan-Febலேயே வந்து அவங்க போட்டுக்கிட்டதுனால இப்போ 3rd வேக்சின் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அண்ட் மோரோவர் 70-year-old பாப்புலேஷன் இந்த ஏஜ் குரூப்லேயும் வந்து 3rd டோஸை வந்து 6 months நீங்கள் 2nd டோஸ் எடுத்து 6 months ஆயிருந்தால் 3rd டோஸுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே முக்கியமான விஷயம். அண்ட் இந்த க்ரைட்டீரியா வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அடுத்த ஏஜ் குரூப்புக்கு. கூடிய சீக்கிரம் இதுக்கான நியூஸுமே அப்டேட்டுமே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போதைக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சில்ட்ரனுக்குமே வந்து இந்த வேக்சின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ children between the age of 5 and 12 வந்து இந்த வேக்சின் ஃபைசர் வேக்சினை எடுத்துக்கிறது வந்து சேஃப் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ இந்த புது வேரியண்ட், இந்த ஃபேஸ் ஆஃப் த நியூ வேரியண்ட் வந்து அகேன் ஒரு அப்டேட்டாக நமக்கு இருக்குது. நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு, ஒரு ஆடட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த வேரியண்ட் பற்றியான மற்ற ரீசர்ச்சில் தான் இதோட வீரியம், இது எந்த மாதிரியான மற்ற பிரச்சனைகள் கொண்டு வருதோ அப்படின்றத வந்து காத்திருந்து தான் பார்க்கணும் இந்த ரீசர்ச்சோட ரிசல்ட்ஸை. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே கனடாவில் ஆட்டோவாவில் உள்ள எம்பிஸை வந்து இதுக்கான அப்டேட் அண்ட் இதை பற்றியான குவெஸ்டன்ஸ் எழுப்பப்பட்டது. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்த பதில்களை தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். We are moving forward with committees very soon, so obviously that's in the works. Yeah, I'll be in a better position tomorrow to give a clear answer on that. I mean, the thought about vaccines is that we have provided many vaccines here in Canada, and I would encourage every Canadian that has not yet had the vaccine to go and get the vaccine. It is real protection for COVID, and I would encourage all Canadians to ensure they get the vaccine. And internationally, just thinking, is there anything we can do to help encourage people around the world? I mean, everybody's got their own lens to see things. Yeah, I mean, we have been working and contributing. Canada has, whether it is through the COVAX facility or through ACT. I, of course, through the work at the WTO led by the Auto Group, have done work around trade and health, and just ensuring that we are both learning from and ensuring we have tools, particular trade tools, whether they're export restriction or ensuring like greater transparency to make sure that critical supplies move around the world, which include those inputs for vaccines. We have heard repeatedly from public health officials both in Canada and around the world, and in fact from this government, that no one is safe until everyone is safe. And yet the actions of this government on the international stage have been inconsistent with that. We now see the emergence of a variant of concern, which has been warned about for months by the WHO, health experts, and the New Democrats. We know that while we leave significant parts of the world unvaccinated, this increases the chances of the development of variants of concern, and now we have the Omicron variant that has now emerged as a result. So we're calling on the Liberal government to change its policy, particularly at the World Trade Organization, where it has been working against efforts by countries who want to see a relaxation temporarily of the TRIPS rules so that countries can more easily produce vaccines for their own citizens. Ironically, South Africa was one of those countries that was pushing for the TRIPS waiver, and we know that the Omicron variant has emerged from that region of the world. Finally, we know Africa has 54 countries, less than 10% of that continent is vaccinated, and we all have an interest in making sure that that inequity is redressed, and frankly, Canadians' health depends on it. Well, as has always been the case, our government has taken decisions at the border informed by the best evidence and science from our public health care experts, and this new variant of concern is a reason for us to take stock and inventory of where we're at relative to the pandemic, which is why we put in place the measures that we did last week. We have new PCR tests for 72 hours trips are supposed to go
to be abandoned now. Should we reinstate that? Should we test everybody coming in now? Well, as I said, we will continue to follow the best available advice from our public health care experts. So We will always reassess what is appropriate at the borders. And I think, like all, we're going to wait and see exactly where we're at with regards to this variant of concern. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ இந்த ஒமிக்ரான் வேரியண்ட் வந்து எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்பையுமே எஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போவே நம்ம வந்து நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் பேசினதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒட்டவாவை பொறுத்த வரைக்கும் எம்பிஸ் எல்லாருமே இதை பற்றியான அவங்களோட பார்வையை முன் வச்சாங்க. இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி G7 மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து வர்ச்சுவலாக மீட் பண்ண போது கூட இதை பற்றியான டிஸ்கஷன்ஸ் ரொம்பவே மும்முரமாக நடந்துட்டு இருந்தது. கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடாவை ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஜீன் வைஸ் டுக்ளோஸ் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியத்துவமாக இந்த வேரியண்ட்டை பற்றி தான் ஸ்பெசிஃபிக்காக பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த வேரியண்ட் வித்தின் அ ஃபியூ டேஸ் வந்து நிறைய என்ன சொல்கிறது நிறையா குவெஸ்டன்ஸை வந்து முன் கொண்டு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி டாமினோஸ் எஃபெக்ட்னு சொல்லலாம். இது வந்து இன்னமும் நம்மளோட டைரக்ட் லைஃப்பை எப்படி பாதிக்குது அப்படின்னு யோசித்தோம்னா கேஸ் ப்ரைஸஸ் கூட இந்த வீக்கெண்ட் வந்து ட்ராப் ஆச்சு. சண்டே ஆல்மோஸ்ட் 11 cents குறைஞ்சிருக்கு. அண்ட் இதான் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2009 இதே மாதிரி ஒரு ட்ராப் நடந்தது. அது தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் இந்த மாதிரி ஒரு குவிக் ட்ராப், அதாவது ஒரே நாளில் 11 cents குறைஞ்சது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் தட் மெனி இயர்ஸ் 2009க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் 11 cents வந்து குறைஞ்சி இப்போ வந்து பம்ப்ஸில் வந்து ரெகுலர் கேஸ் ப்ரைஸ் வந்து 131 இருந்துச்சு. அண்ட் பட் இது ரொம்ப நாள் நீடிக்காது. இந்த வாரமே மிட் வீக்குள்ளவே திரும்பி ரேஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி ரொம்ப குயிக்காக கேஸ் ப்ரைஸ் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தா இந்த வேரியண்ட்னால தான், ஒமிக்ரான் வேரியண்ட்னால ஒரு பயங்கரமான ஃபியர் முன் வந்திருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் ட்ராவல் வந்து மறுபடியும் பிளாக் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க்னால தான் இந்த ட்ராப் நடந்திருக்கு. ஏன்னா இப்போதைக்கு நிறையா கண்ட்ரீஸில் வந்து ட்ராவல்கான பேன் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. கனடா, US, யூரோப் கண்ட்ரீஸ் நிறைய இடங்களில் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வித்தின் பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான். ஸோ மறுபடியும் இப்படி ஒரு நியூ வேரியண்ட் வரும்போது அந்த பேன் திரும்பி கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இந்த ஒரு கேஸ் ட்ராப் இம்மீடியட்டாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு டிஸ்கஷனும் கனடாவை பொறுத்த வரைக்கும் US பொறுத்த வரைக்குமே இல்லை. ஸோ இப்போதைக்கு இதுதான் நிலவரம். இப்போவுமே ட்ராவலிங் வந்து ஓகே தான், பார்டர்ஸ் ஆர் ஸ்டில் ஓப்பன் அண்ட் நான் எசென்ஷியல் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேனும் இல்லை. பட் ஹவெவர் கனடாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க பின் பாயிண்ட் பண்ணியிருக்க அந்த 7 countries, நைஜீரியா அண்ட் அதை சுற்றி இருக்கிற அந்த 7 countries ட்ராவலர்ஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் அந்த கண்ட்ரிஸ் மூலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணாலுமே இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ட்ராவலர்ஸை மட்டும். அகெயின் எவ்ரிதிங் இஸ் ஸோ ஃப்ளூயிட். இதுவுமே வந்து ரொம்ப குயிக்காக நாளைக்கு இந்த நிலைமை எப்படி மாறும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அடுத்தது நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்க்க போகிறோம். இதுலேயுமே வந்து ஏதாவது இந்த வேரியண்ட்னால சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்றது தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம உன்னிச்சு கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ன மாதிரியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம்.
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 192 இலங்கை ரூபாய், இந்தியா 62 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. அடுத்ததா நம்மளோட அடுத்த செக்மெண்ட் வந்து கலையரங்கம். அண்ட் இதில் வந்து வாரம் நம்ம கனடாவில் இருக்கிற நிறைய கலைஞர்களோட ப்ரொடக்ஷன்ஸை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு கெனடிய கலைஞரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் வந்து ரீசெண்டாக இந்த வீக்கெண்ட் ஒரு சடன் ஹார்ட் அட்டாக்னால் உயிரிழந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு சோகமான ஒரு விஷயம். திரு கமலக்கண்ணன் அவர்கள், இவங்களை பற்றி சொல்லணுன்னா இவங்க வந்து பழம்பெரும் பாடகர் திரு TrichyLoganathan அவர்களோட மகன். ஸோ TL மகாராஜன் மற்றும் தீபன் சக்கரவர்த்தி இவங்களோட பிரதர். இவங்க கனடாவில் ஒரு மிக ஃபேமஸான இசைக்கலைஞர். அண்ட் இவங்க வந்து இசைக்கலைஞர் மட்டும் இல்லை, நிறைய பாடகர்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ஸ் ட்ரெயினராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள நிறைய கலைஞர்களை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் கலை உலகத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் இவங்க வந்து பாடுறது மட்டும் இல்லாமல் நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்து அதை படிப்பிக்கவும் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அகேன் கெனேடிய தமிழ் இசையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் இது இருக்குது. இந்த வீக்கெண்டு இவங்க வந்து இறந்து போனது. அண்ட் இன்னும் யோசித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தான் இன்னொரு விமர்சையான கெனேடிய பாடகர் வர்ணராமேஸ்வரன் அவர்கள் கோவிட்னால் இறந்து போனாங்க. ஸோ அகென் திரு கமலக்கண்ணன் அவர்கள் நல்லபடியாக கோவிட்னால இல்லை, பட் திடீர் ஹார்ட் அட்டாக்னால் இறந்து போனது வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. இவரை பற்றி சொல்லணுன்னா அகென் நிறைய பாடல்கள் அவரோட ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. நிறைய கெனேடிய தமிழ் திரைப்படங்கள் ப்ரொடக்ஷனுக்கும் இவங்க வந்து நிறைய வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இசை பொறுத்த மட்டும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பாடகர்களுக்கு, நிறைய இசைக்கலைஞர்களுக்கு இவங்க வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருந்து, கன்சல்டண்ட்டாக இருந்து, வாய்ஸ் ட்ரெயினராக இருந்து அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவரோட ஒரு பாடல் தான் இன்றைக்கி நம்ம கலையரங்கத்தில் பார்க்க போகிறோம். அவரோட இசை பயணத்துக்கு இது ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும். காற்றும் ஒரு கணம் வீச மறந்தது, கடலும் ஒரு நொடி அமைதியாய் கிடந்தது. தேற்றுவாரின்றியும் தேசம் அழுதது. திருவில் வெளியிலும் தேகங்கள் எரிந்தது. தீனில் எரியாத தீபங்களே, எம் தேசத்தில் நிலையான வேதங்களே. தீனில் எரியாத தீபங்களே, எம் தேசத்தில் நிலையான வேதங்களே.
மண்ணினில் விதையான முத்துக்களே நாம் மாதவம் செய்து பெற்ற சொத்துக்களே. நெஞ்சினில் நெருப்பேந்தி வாருங்கள், புலி நிச்சயம் வெல்லும் என்று கூறுங்கள். தீனில் எரியாத தீபங்களே, எம் தேசத்தில் நிலையான வேதங்களே. கடலினில் கடற்புறா பயணங்கள் போனது, ஸ்ரீலங்கா ராணுவம் குறிவைக்கலானது. கடலினில் கடற்புறா பயணங்கள் போனது, ஸ்ரீலங்கா ராணுவம் குறிவைக்கலானது. குமரப்பா புலேந்திரன் உடன் 10 வேங்கைகள் கொள்கையின் படி நஞ்சை குடித்த பின் சாய்ந்தனர். குமரப்பா புலேந்திரன் உடன் 10 வேங்கைகள் கொள்கையின் படி நஞ்சை குடித்த பின் சாய்ந்தனர். இளமையில் சருகாகி போனவரே, எம் இதயத்தில் உருவான கோயில்களே. நெஞ்சினில் நெருப்பேந்தி வாருங்கள், புலி நிச்சயம் வெல்லும் என்று கூறுங்கள். தீனில் எரியாத தீபங்களே, எம் தேசத்தில் நிலையான வேதங்களே. அப்துல்லா ரகுநளன், ஆனந்த குமார் மிரேஷ், அன்பழகன் ரஜினோல் பழனி, கரனுடன் தவக்குமார். அப்துல்லா ரகுநளன், ஆனந்த குமார் மிரேஷ், அன்பழகன் ரஜினோல் பழனி, கரனுடன் தவக்குமார் ஆகிய வேங்கைகள் அனலிடை போயினர். காவிய நாயகர் களபலியாகினர். ஆகிய வேங்கைகள் அனலிடை போயினர். காவிய நாயகர் களபலியாகினர். மக்களுக்காக கடல் சென்றீரே, மண மாலைகள் வாடும் முன்னர் போனீரே. நெஞ்சினில் நெருப்பேந்தி வாருங்கள், புலி நிச்சயம் வெல்லும் என்று கூறுங்கள். தீனில் எரியாத தீபங்களே, எம் தேசத்தில் நிலையான வேதங்களே. எங்களின் கடலிலே எவன் எம்மை பிடித்தது, எங்களின் படகினை
எவன் இங்கு தடுத்தது? எங்களின் கடலிலே எவன் எம்மை பிடித்தது? எங்களின் படகினை எவன் இங்கு தடுத்தது? இந்திய அரசது ஏன் துணை போனது? இடியுடன் பெரும் மழை ஏன் உருவானது? இந்திய அரசது ஏன் துணை போனது? இடியுடன் பெரும் மழை ஏன் உருவானது? கண்களில் நீர் சுமந்து நிற்கின்றோ, நீர் காட்டிய பாதையிலே செல்கின்றோ. நெஞ்சினில் நெருப்பேந்தி வாருங்கள், புலி நிச்சயம் வெல்லும் என்று கூறுங்கள். தீனில் எரியாத தீபங்களே, எம் தேசத்தில் நிலையான வேதங்களே. தீனில் எரியாத தீபங்களே, எம் தேசத்தில் நிலையான வேதங்களே. மண்ணினில் விதையான முத்துக்களே, நாம் மாதவம் செய்து பெற்ற சொத்துக்களே. நெஞ்சினில் நெருப்பேந்தி வாருங்கள், புலி நிச்சயம் வெல்லும் என்று கூறுங்கள். நெஞ்சினில் நெருப்பேந்தி வாருங்கள், புலி நிச்சயம் வெல்லும் என்று கூறுங்கள். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ நிறைய முக்கியமான செய்திகள் பார்த்துட்டோம். நிறைய விஷயங்கள் ஸ்பெஷலி கோவிடை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அண்ட் கோவிடில் இன்னொரு பெரிய ரீசன் அண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஸ்கூல்ஸ் நிறையவே வந்து கோவிட்னால க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலமையில் நிறைய ஸ்கூல்கள் இப்போதைக்கு போயிட்டுருக்குது. ரீசெண்டாக ஒரு கேத்லிக் ஸ்கூல் கூட ஓஷவாவில் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அகேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கோவிட் வந்து பரவுனதுனால, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்னால அந்த ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டது. இதே மாதிரி டிடிஎஸ்பியில் கேத்லிக் போர்ட்லேயுமே வந்து நிறைய ஸ்கூல்கள் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அப் அண்ட் டவுனாக இருக்குது. நம்பர்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரேஸில் தான் போயிட்டுருக்குதுன்னு சொல்லணும். ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 700+ நம்பர்ஸ் இருந்துச்சு. அண்ட் நேற்று ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு நம்பர்ஸ் 900+ ஆல்மோஸ்ட் 1000 நோக்கி போயிட்டுருந்தோம். ஸோ 7-day ரோலிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 761. ஸோ ஹை ஆவரேஜில் தான் இருந்துகிட்ருக்குறோம். ஹோப்ஃபுல்லி இந்த புது வேரியண்ட்னால இன்னும் ஹையாக ரேஸ் ஆகாமல் இருக்கணும்னு தான் எல்லாருமே ஹோப் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னுமே கனடாவை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்த நியூஸ் செக்மெண்ட்டில். அதுக்கு முன்னாடி வெதர் ரிப்போர்ட். இன்றைக்கி இல்லை, ஆக்சுவலாக நேற்று டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்னோஃபாலாக இருந்தது. தொடர்ச்சியாக டே ஃபுல்லாகவே ஸ்னோ பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி தேங்க்ஃபுல்லி ஸ்னோ இல்லை, பட் நல்ல குளிராக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வின்டர்
ஹேஸ் அரைவ்டுன்னு தான் சொல்லணும். அண்ட் நாளைக்கு மறுபடியும் டொரண்டோவில் ஸ்னோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். மற்ற சிட்டிஸில் என்ன மாதிரியான வெதர் ரிப்போர்ட் இருக்க போகுது நாளைக்கு அப்படின்றது தான் இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். அடுத்ததா நியூஸ் செக்மெண்ட். அகேன் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி திங்கட்கிழமைன்றதுனால வீக்கோட ஸ்டார்ட்ன்றதுனால நிறைய முக்கியமான செய்திகள் கனடாவை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை தான் டீட்டெயில்டாக இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றின் புதிய மாறுபாடான ஒமிக்ரான் தொற்றாளர்கள் தொடர்ந்து கனடாவில் அடையாளம் காணப்படுகின்றார்கள். கனடாவில் ஒமிக்ரான் மாறுபாட்டின் முதல் 2 தொற்றாளர்கள் நேற்று ஒன்டாரியோவில் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். நைஜீரியாவுக்கு சென்று திரும்பிய ஒட்டோவாவைச் சேர்ந்த 2 தென்னாப்பிரிக்காவில் முதலில் கண்டறியப்பட்ட இந்த புதிய மாறுபாட்டால் பாதிக்கப்பட்டதாக நேற்று சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். வட அமெரிக்காவில் கண்டறியப்பட்ட முதல் ஒமிக்ரான் மாறுபாடு இதுவாகும். இந்த புதிய மாறுபாட்டினால் பாதிக்கப்பட்ட மேலும் 2 இன்று ஒட்டோவாவில் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் இந்த மாறுபாட்டினால் பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மேலும் 2 இன்று அடையாளம் காணப்பட்டதாக தெரிய வருகிறது. ஒன்டாரியோவின் தலைமை சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் கிரண் மோர் இந்த அறிவித்தலை வெளியிட்டார். இவர்களில் தொற்று உறுதியான 2 ஒட்டோவாவைச் சேர்ந்தவர்கள் எனவும் தொற்றால் பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மேலும் 2 ஹாமில்டனைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வருகிறது. இவை தவிரவும் இன்று கிபெக்கில் ஒமிக்ரான் மாறுபாட்டில் ஒரு தொற்றை சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். கனடாவில் இதுவரை ஒன்டாரியோ மற்றும் கிபெக் ஆகிய மாகாணங்களில் புதிய மாறுபாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆனாலும் கனடா முழுவதும் உள்ள சுகாதார அதிகாரிகள் பயண கட்டுப்பாடுகளின் கீழ் உள்ள 7 தென்னாப்பிரிக்க நாடுகள் ஒன்றில் இருந்த பயணம் செய்தவர்கள் இலக்கு வைத்து சோதனைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தென்னாப்பிரிக்காவில் இருந்து அல்பர்டா திரும்பிய 150க்கும் மேற்பட்டவர்கள் ஒமிக்ரான் மாறுபாடு குறித்த எச்சரிக்கை காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். புதிய ஒமிக்ரான் மாறுபாடு குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் தென்னாப்பிரிக்காவின் பல நாடுகளில் இருந்து கனடாவுக்குள் நுழையும் பயணிகளுக்கு கனடா கடந்த வெள்ளிக்கிழமை தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. ஒமிக்ரான் மாறுபாடு குறித்து G7 நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் அவசர கூட்டம் ஒன்றை இன்று நடத்தியுள்ளனர்.
இதில் கனேடிய சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் ஒமிக்ரான் மாறுபாட்டை உன்னிப்பாக கண்காணிப்பதாகவும் அதை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் சுகாதார அமைச்சர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளார்கள். மீண்டும் அடுத்த மாதம் கூடி இந்த மாறுபாடு குறித்து உரையாடுவதற்கு அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். கனடாவில் இருந்து ஹாங்காங் பயணித்த புதிய ஒருவர் ஒமிக்ரான் மாறுபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஹாங்காங்கின் சுகாதார பாதுகாப்பு மையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. கனடாவில் இருந்து ஹாங்காங் பயணமான முழுமையான தடுப்பூசி போடப்பட்ட 62 வயது ஆணில் இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஏர் கனடா விமானத்தில் வான்கூவரில் இருந்து ஹாங்காங் சென்றடைந்தார் என தெரிய வருகிறது. அவர் ஒரு கனேடிய குடிமகன் அல்ல என்பதை கனேடிய வெளிவிகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். தனிநபர் உரிமை சட்டங்கள் காரணமாக அந்த பயணி குறித்த மேலதிக விவரங்களை அமைச்சு வெளியிடவில்லை. பாலியல் துஷ்பிரயோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்களிடம் கனேடிய அரசும் இராணுவமும் இணைந்து மன்னிப்பு கோர உள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த், துணை அமைச்சர் ஜாடி தோமஸ், பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் வெயின் ஏர் ஆகியோர் இணைந்து இந்த மன்னிப்பை கோரவுள்ளார்கள். இந்த மன்னிப்பு எதிர்வரும் 13ஆம் தேதி கோரப்படும் என இன்று வெளியான ஒரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுடன் உறவை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது நோக்கப்படுகிறது. பாலியல் வன்கொடுமை, பாலியல் துஷ்பிரயோகம், துன்புறுத்தல், பாகுபாடு உள்ளிட்டவற்றினால் பாதிக்கப்பட்ட பாதுகாப்பு படையின் தற்போதைய மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் அனைவரிடமும் இந்த பொது மன்னிப்பு கோரப்படும் என இன்றைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தில் கோவிட் தொற்றின் 7 நாள் சராசரி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒன்டாரியோவின் 7 நாள் சராசரி 788 இன்று பதிவாகியுள்ளது. நேற்று இந்த எண்ணிக்கை 761 இருந்தது. நேற்று 964 இருந்த ஒரு நாளுக்கான புதிய தொற்றின் எண்ணிக்கை இன்று 788 குறைந்துள்ளது. ஒன்டாரியோ மாகாண பொது சுகாதார அமைச்சின் தரவுகளின்படி கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட புதியவர்கள் 5 முதல் 11 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிய வருகிறது. இன்று மேலும் 2 மரணங்களும் ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளன. இவை தவிர இன்று கியூபெக்கில் 756 தொற்றுகளும் 2 மரணங்களும், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 272 தொற்றுகளும், அல்பர்டாவில் 228 தொற்றுகளும் 7 மரணங்களும் பதிவாகியுள்ளன. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் இன்று தலா 100க்கும் குறைவான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இத்துடன் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா நிறைவிற்கு வருகிறது. நிறைய முக்கியமான செய்திகள் பார்த்தோம், நிறைய அப்டேட்ஸ் இருந்துச்சு. இதே மாதிரி நாளைக்கும் நிறைய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்போம். ஸோ இன்னைக்கு கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா நவம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.